அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசில் மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படும் ஈரோடு மாவட்டத்தின் தேர்தல்களும் எப்போது விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இல்லாதது. ஈரோடு கிழக்கு முதல் பவானிசாகர் வரை மொத்தம் 8 தொகுதிகளை உள்ளடங்கிய இந்த மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் என்ன, யாருடைய கை ஓங்கி இருக்கிறது என்பதை தரவுகளுடன் விரிவாக பார்ப்போம். ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் முடிவுகள் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளன. மாவட்டத்தில் 8 தொகுதிகள் நிலவரம் இதோ. ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக ஒரு வரலாற்றை சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து 8 தொகுதிகளும் அதிமுக கைப்பற்றி கிளீன் ஸ்வீப் செய்துள்ளது. ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, வேடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, ஆந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர் இந்த 8 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னமே வெற்றி பெற்றது. மாவட்டத்தை முழுமையாக தனது கோட்டையை கட்டியுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் ஈரோட்டில் முழுமையாக தோல்வியை தழுவியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் இதர கட்சிகளுக்கு இந்த மாவட்டத்தில் தொகுதிகள் எதையும் கைப்பற்றவில்லை. கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானி போன்ற தொகுதிகளும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களின் செல்வாக்கு இப்போது மிக வலிமையாக இருப்பதை இந்த முடிவுகள் காட்டுகின்றன. தர்மபுரியை தொடர்ந்து இரட்டையிலும் அதிமுக 100% வெற்றியை பெற்றிருப்பது. கொங்கு மண்டலம் இப்போது அதிமுகவின் அசைக்க முடியாத பலம் என்பதை நிரூபித்துள்ளது. இதை தேர்தல் ஈரோடு கிழக்கில் பெற்ற வெற்றியை திமுகவில் தக்க வைக்க முடியாமல் போனது அக்கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஈரோடு மாவட்டம் இப்போது முழுமையாக அதிமுகவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த 8-0 என்ற கணக்கு தமிழக அரசியல் அடுத்தடுத்த நகர்வுகளை தீர்மானிப்போம். நன்றி.